ஆன்மீகம் வேர்ல்டு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தமிழ் புத்தாண்ட ஒட்டி 12 ராசினருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமா நமக்கு சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி சார் இணைந்திருக்காங்க. உங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். தமிழ் புத்தாண்டு வரப்போகுது இல்லையா சார்? இந்த தமிழ் புத்தாண்டுல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரப்போகுது? தங்கத்தோட விலையா இருக்கட்டும், இல்லன்னா மக்களோட முன்னேற்றமா இருக்கட்டும், இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறமா 12 ராசினருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். கண்டிப்பா மேடம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டுல நம்ம ஒரு புத்தாண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மேச ராசிக்குள்ள உள்ள வரும் காலம் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, சித்திரை மாதம் சொல்லுவோம். அப்ப அந்த சித்திரை மாதம் எப்ப தொடங்குகிறதோ, அந்த மாதத்த தான் நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுவோம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே தேதி பார்க்கும்போது என்ன பண்றோம்னா, ஆங்கில புத்தாண்ட நம்ம கணக்கில கொண்டாலும் பொதுவாகவே தமிழராகிய அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகம், மிகப்பெரிய ஒரு பிரகாசம் வேணும் அப்படின்னா, அது தமிழ் புத்தாண்டு வந்தா மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜி பவர் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா, சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேச ராசியில தான் உச்சமடைகிறார். சூரியனுடைய கதிர்வீச்சுகள் கிடைக்கும்பொழுது யாராலுமே கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. உலகியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, நிறைய முன்னேற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருட கிரகங்கள் தான் எப்பவுமே வந்து ஆளுமை கொள்வாங்க அப்படின்னு சொல்லுவோம். வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, குரு பகவான், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான், அதுக்கடுத்து ராகுகேது பகவான். இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கடப்பார். இந்த வருடம் குரு பகவான் என்ன பண்றாருன்னா, மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்குள்ள உள்ள நுழைகிறார். கிட்டத்தட்ட ஆனி மாதம். அதாவது நம்ம ஆங்கில தேதிக்கு சொல்றதா இருந்தா ஜூன் மாதம். அவர் என்ன பண்றாருன்னா, மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு போறார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சனி பகவான் சொல்லக்கூடிய நம்முடைய மெதுவான ஒரு நாயக் கிரகம்னு சொல்லுவோம். அதாவது நீதிமான்னு சொல்லுவோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி எங்கேயுமே மாறப்போறது கிடையாது. அவர் மீன ராசியிலே உட்காந்து எல்லாருக்குமே அவருடைய விஷயங்கள செயல்படுத்துவார்ன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு, கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடங்கள் கட்டாயமா என்ன பண்றாங்கன்னா, இந்த கரெக்ட்டா கேது வந்து சிம்மத்தில இருக்காரு. சிம்மத்தில இருக்க கேது கடகத்துக்கு வருவார். அதேபோல நம்மளுடைய ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, கும்பத்திலேருந்து ரிவர்ஸ்ல மகரத்துக்கு வருவார். ஸோ இந்த ராகு கேது பயிற்சியும், அதேபோல குரு பயிற்சி மட்டும்தான் இந்த புத்தாண்டுல உறுதியாக கிரக பயிற்சிகள் மாறுது அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். ஸோ இந்த கிரகங்களிலே மிக வலிமையான கிரகம், சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கிட்டத்தட்ட 12 ராசி நேயர்களுக்குமே, பொதுமக்களாகிய அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றங்கள். அதாவது எது கிடைக்கலன்னு வருத்தப்படுறாங்களோ, அதெல்லாம் கிடைப்பதற்கான ஒரு பாக்கியத்தை, இவ்வளவு நாட்களாக எனக்கு பணம் இல்ல, எனக்கு திருமணமே முடியல, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, சொல்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு எண்ணம் இருக்கும். இது கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னு. அது கிடைக்கலங்கிற விஷயத்த கொடுப்பதற்காகவே குரு பகவான் உச்ச வீட்ல போய் உட்கார போறார். நம்ம கடகராசிக்குள்ள உட்கார போறார். அது மிகப்பெரிய அற்புதம். மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இந்த குரு பகவான் கடகராசிக்குள்ள போறனால இன்னொரு பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னா, இந்த சிறு குழந்தைகளையும், பெண் குழந்தைகளையும் தவறான முறையில தேவையில்லாம மிஸ்யூஸ் பண்ணி அந்த குழந்தைகள கொலை பண்றாங்க பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட சமூக விரோதிகள்னு அவங்கலாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த வருடம் உறுதியாக இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சதுலருந்து மேக்ஸிமம் 1 இயர்க்குள்ள மிக கடுமையான தண்டனையான தூக்கு தண்டனை அதிகமா விதிக்கப்படும். இப்போ வரையும் அவங்கலாம் தப்பிச்சு வெளிய வந்துருக்காங்க. சில நபர்கள் இன்னும் வெளி உலகத்துக்கு தெரியாம இருக்காங்க. ஸோ இப்படி மிஸ்யூஸ் பண்ற அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய தண்டனை கிடைக்கக்கூடிய ஆற்றல் குருவோடைய பரிபூர்ண ஒரு செயல்பாடு மூலமா கிடைக்க போகுது. ஸோ ஏன் இத தெளிவா சொல்றோம்னா, சனி பகவான் குரு வீட்ல இருக்கார். நீதியரசர் குருவோட வீட்ல தான் இருக்கார். குரு வந்து கரெக்ட்டா ஜூன் மாசத்துக்கு மேல டைரக்ட்டா என்ன பண்ணுவார்ன்னா, சனி பகவான பார்ப்பார். அப்ப உறுதியாக இந்த சட்டம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புலாம் அதிகமா இருக்கு. கொண்டு வந்தா இந்த இந்தியாவே இல்ல, உலகமே சந்தோஷமா இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. அடுத்ததா நம்ம விருச்சிக ராசி பார்க்க போறோம். இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டத்துல விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு? இப்ப அவங்க ஒரு புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னா, அவங்க தனியா தொடங்கலாமா? ஃபர்ஸ்ட் புதிய தொழில் தொடங்கலாமா? தனியா தொடங்கலாமா? இல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு தொடங்குறது அவங்களுக்கு எந்த அளவுக்கு லாபத்த குடுக்கும்? அத பத்தி விளக்கமா சொல்லுங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வருட காலமாக ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருக்கு. அதாவது பொதுவாவே நம்ம எந்த ராசி பலன் பேசினாலும் சரி, அதாவது சனி பகவான வச்சு பேசினாலும் சரி, ராகு கேது பகவான வச்சு பேசினாலும் சரி, நம்ம குருவ வச்சு பேசினாலும் சரி, அதிகமா கமெண்ட்ஸ் வந்து
ரியாலிட்டியாக கொடுக்கக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்க. எப்போதுமே எங்களுக்கு உயிர் மட்டும்தான் ஏன் மிச்சமாக இருக்குது. நாங்கள் எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கோம். ஆனால் எங்களை எல்லாரும் பயக்கிறாங்க, எங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க, எங்களுக்குள்ள மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்களில் அதிகமாக நடந்தது. அதுவும் விருச்சக ராசியில் அனுச நட்சத்திரக்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த காலகட்டங்களில் ஒரு வருஷமாகவே வாழ்க்கையில் இவங்க போராடாத போராட்டம் கிடையவே கிடையாது. இவங்க திருமண வாழ்க்கையில் போராட்டம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள போராட்டம், அதேபோல் நித்தம் நித்தம் போராட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க தன்னைத்தானே என்ன பண்ணுறாங்க, மெழுகுவர்த்தி மாதிரி உருக்க வேண்டிய சூழ்நிலை. அதாவது கடகராசி, அதுக்கடுத்து விருச்சக ராசி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி. இந்த 3 பேருமே தன்னைத்தானே மெழுகுவர்த்தி மாதிரி உருகி தான் வாழ்க்கையை நகர்த்த வேண்டிய சூழ்நிலைலாம் கடந்த காலங்கள் இருந்துச்சு. ஸோ அதில் விருச்சக ராசிக்கு குறை சொல்லவே முடியாது. அத்தனை அளவுக்கு இறைவனுடைய அற்புதமான ஆற்றல் அவங்களுக்கு நடந்தது. சில அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையை டோட்டலாகவே லாக் ஆகிட்ட வேண்டிய சூழ்நிலைலாம் கடந்த காலங்களில் இருந்தது. ஸோ அது மாறப்போகுது. இவங்களுடைய முயற்சி ஸ்தானம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இனிமே தான் இருக்குது. ஏன்னா இவங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான மகர ராசியை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலம் பார்க்க. அப்போ இவங்க இவ்வளவு நாட்களாக இவங்க செய்கிற விஷயங்களை பல தடை பல பிரச்சனை இருந்திருக்கும். இனிமேல் தடை இல்லாத ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு கிரக ரீதியாக கிடைக்கும். இவங்க முயற்சியில் வெற்றி பெறுவாங்க. இவங்களை விட வயது குறைஞ்சவங்கெல்லாம் இவங்களை வந்து பாருன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க 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 இத்தனைக்கும் அவங்க நல்லதான் பண்ணியிருப்பாங்க. அந்த நல்லது பண்ணது ஒரே காரணத்துக்காண்டி இவங்களை பாடாப்படுத்தி இவங்களை நிறைய பிரச்சனை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பட்ட நபர்களுக்கு ஒரு பாடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய நிலைமை உயரப்போகுது. ஃபஸ்ட்டு இவங்களையே ரசிக்கக்கூடிய அளவுக்கு இவங்க லைஃப் ஸ்டைல் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு குரு பகவானுடைய அற்புதமான 5ஆம் பார்வை நம்ம விருச்சக ராசிக்காரங்களுக்கு தான் உண்டு. ஸோ அப்போ இவ்வளவு நாட்களாக தன்னைத்தானே வருத்தியை வாழ்க்கையை தொலைச்சிட்டோமோ அப்படின்னு வருத்தப்படுறவங்க இனிமேல் வருத்தப்பட வேண்டாம். உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்க போது. இனிமே தான் உங்களை பற்றி நீங்கள் உணர போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி போகக்கூடிய பாக்கியம் உண்டு. தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டீங்க. தொழில் சார்ந்த விஷயங்களை அதிகம் கவனம் செலுத்தணும். ஏன்னா விருச்சக ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். ஸோ அப்போ இவங்க வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் முழு கவனம் செலுத்தினாங்கன்னா பாதிப்பு கிடையாது. ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் விருச்சக ராசியாரங்க எக்காரணத்தை கொண்டும் தொழில் தொடங்கவே கூடாது. ஏன்னா இவங்களுக்கு எப்போதுமே இந்த பார்ட்னர், அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் அல்லது இவங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், அவங்ககிட்ட இவங்க நிறைய தன்னை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பொருளாதாரத்தில் உண்மையான அன்பை இவங்க விட்டு கொடுத்து ஏமாற தான் செய்கிறாங்க. அதனால் அந்த ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா விருச்சக ராசிக்காரங்க பார்ட்னர்ஷிப்பில் தொழில் தொடங்குவதில் ரொம்ப கவனமாக இருக்கும். மேக்ஸிமம் என்னை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா தொடங்க வேண்டாம் தான் சொல்லுவேன். தனிப்பட்ட முறையில் 100 ரூபானாலும் சரி, 1 லட்சம்னாலும் சரி, 1 கோடினாலும் சரி, அது உங்களுடைய தொகையை வச்சு உங்களுடைய பணத்தை வச்சு நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தொடங்குனீங்கன்னா கட்டாயமாக வெற்றி பெறலாம். பார்ட்னர்ஷிப்பில் பண்ணீங்கன்னா லாக் ஆகும். மன அழுத்தத்துல இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல அந்த மன அழுத்தம் நீங்குமா? அப்புறம் குடும்ப பிரச்சனை நீங்களே சொல்லியிருந்தீங்க குடும்ப பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? இதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கைக்குள்ள போறவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வை மூலமாக பார்த்தனால இவ்வளவு நாட்களாக இவங்க யாரெல்லாம் நம்பினாங்களோ, அது உறவாக இருக்கட்டும், அதே போல் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், ரொம்ப நம்பியிருப்பாங்க. அவங்க இவங்களை எந்த அளவுக்கு பாடாப்படுத்தினாங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இவங்க லைஃப்பில் பாடாப்பட்டிருப்பாங்க. அந்த நிலை மாறப்போகுது. இவங்கள அகெயினாக மாறின உறவுகள் எல்லாமே மீண்டும் இவங்க மேலே புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு அன்பு காட்டக்கூடிய பாக்கியம் உண்டு. திருமண வாழ்க்கையில் போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க போராட்டத்தை விட்டு விலக போகிறாங்க. திருமணத்துக்கு முடிக்க பல போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கு. எனக்கு திருமணமே முடிய மாட்டேங்குன்னு வருத்தப்படுற நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்குமே திருமணம் முடிப்பதற்கான பாக்கியம் உண்டு. முடிச்சு போராடுறவங்களுக்கு போராட்டத்திலிருந்து ஒரு விலகல் உண்டுங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ காதல்லையும் நீங்கள் சொன்ன மாதிரி காதல் நிறைய சிக்கல், விருச்சிக ராசிக்காரங்க காதல் நிறைய சிக்கல் சந்திச்சிட்டாங்க. ஸோ அந்த சிக்கல்லேருந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிட்டத்தட்ட ஆணி மாதத்துக்கு பிறகு தான் இருக்குது. காதலில் உறுதியாக வெற்றி, காதல் மூலமாக மகிழ்ச்சி, ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது உண்மை. ஓகே சார். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும்? அதாவது விருச்சிக ராசிக்காரங்க என்ன சொன்னாலும் குத்தம் குறை கண்டுபிடிக்கக்கூடிய நபர்கள் தான் அதிகம். அதாவது கோபக்காரங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க ஏதாச்சும் என்ன சொல்றதுன்னா தப்பாக எடுத்துக்கூடாது.
இவங்க சொல்கிறப்பெல்லாம் பொய் இல்லை ஆப் மெண்டல்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அப்படி யார் உங்களை சொல்கிறாங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, டெலிட் பண்ணுங்க. அவங்கள ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் பண்ணுங்க. அவங்க கூட வச்சுக்கிறது, அவங்கள இவங்க போய் புரிய வைக்க ட்ரை பண்ணுறதே பெரிய தப்பு. ஓகேவா? அதில் இவங்க கவனமாக இருக்கணும். இனிமேல் யாரையும் புரிய வைக்க வேண்டாம். உங்களை புரிஞ்சுக்கிறாத உறவுகள் எப்பயுமே புரிஞ்சுக்கிறாது. ஏன்னா விருச்சகராசிக்காரங்கள மாதிரி ரியாலிட்டி அன்பு கொண்டவங்க மேக்சிமம் கிடைக்கிறது ஒரு அதிசயம். ஒரு கிஃப்ட்டு தான் விருச்சகராசி. காலசக்கரத்துக்கு 8ஆம் இடம். ரகசியங்கள் அனைத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ராசி தான் விருச்சகராசி. ஆனால் அவங்கள பகைச்சிக்கிட்டு தான் எல்லாருமே தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த நிலையில் உள்ளவங்களுக்கு அவங்கள அப்படிப்பட்ட நபர்களை இப்போ கூட கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்களை நம்பரை ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணுங்கள் அல்லது டெலீட் பண்ணுங்கள். இந்த 2மே பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்போ வாகனங்கள் வாங்கும்போது கவனமாக வாங்கணும். பழைய வண்டி வாங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் என்ன பண்ணணும், எச்சரிக்கையாக ஒரு மெக்கானிக்கை கூட்டு போய் வாங்குறது ரொம்ப நல்லது. வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுறான், எதிர்த்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணுறான்னா அவனையும் புரிய வைக்க வேண்டாம், அவன் கூட வாதம் பண்ண வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த உங்களுக்கு யார் பிரச்சனை பண்ணுறாரோ அவர் உங்களை விட்டு போயிடுவார். அவர் ஒன்று வீடு காலி பண்ணி போயிடுவார், இல்லை வேறு பக்கம் மாறி போயிடுவாங்க. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சரியா? அப்புறம் உங்களுடைய வீட்டில் எக்காரணத்தை கொண்டும் கொஞ்சம் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நிலைமை வரும். ஸோ அந்த நேரங்களில் நீங்கள் மனசு விட்டு பேசுகிறேன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு மாட்டிக்கிறக்கூடாது. ஏன்னா குறை கண்டுபிடிக்கக்கூடியன்னு ஒரு சில கூட்டங்கள் இருக்கும். ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஓகே சார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டத்துல அவங்க எந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது அவங்களுக்கு சிறந்த பலனை தரும்? நம்ம விருச்சிகராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களில் முருகன் வழிபாடு செய்வது அவங்க லைஃப்பில் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு செய்வது விருச்சிகராசிக்கு வெற்றியை கொடுக்கும். ஓகே சார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சி, தொழில், திருமணம், காதல் எல்லாமே கைகூடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்தந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் சொன்னீங்க. முருகன் வழிபாடு சிறந்தது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி சார். நன்றிங்கம்மா.